நாம் ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். இந்த வருடத்தின் 2வது மாதத்தின் முதல் நாளை காண நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அற்புதமாய் கடந்த மாதமெல்லாம் எங்கள் பிரயாணங்களிலும் எங்கள் தேவைகளிலும் குடும்பங்களிலும் சபையிலும் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தி நேர்த்தியாய் நடத்தின பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது மாதத்தின் முதல் நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வர வேண்டிய எல்லாரையும் துரிதமாய் கொண்டு வந்து நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல வந்தது நல்லது என்று சொல்லி திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் வேலை நீர் பொறுப்படும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே ஆவியாய் வல்லமையாய் நீர் எங்களோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், உடைய கிருபைகளை தாங்கட்டும். துதிகனோ உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்முகம் தேடும் வேலை தன்னில் என் நகம் உம்மை தரிசிக்கும் என்ற பிரசன்னம் தேவ பிரசன்னம் என்ற இந்த பாடல். உம்முகம் தேடும் வேலை தன்னில் என் நகம் உம்மை தரிசிக்கும். உம்முகம் தேடும் வேலைதனில் என் நகம் உம்மை தரிசிக்கும். உம்முகம் தேடும் வேலைதனில் என் நகம் உம்மை தரிசிக்கும். கதிரவன் எழுமுன் காலைதனில் கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பே. கதிரவன் எழுமுன் காலைதனில் கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பேன். பிரசன்னம் தேவ பிரசன்னம் வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம் கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். கல்லான எந்தன் இதயம் உம் சொல்லால் போதுமையாகும். கல்லான எந்தன் இதயம் உம் சொல்லால் போதுமையாகும். உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம், உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம் உன்னதரேசுவை உலகிற்கு காட்டும். உன்னதரேசுவை உலகிற்கு காட்டும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம் கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். என் ஜனம் அழிகின்றார் என்று கதறினார் எஸ்தரும் அன்று. என் ஜனம் அழிகின்றார் என்று கதறினாலே எஸ்தரும் அன்று. திறப்பினில் நின்று நாம் ஜெபிப்போம். திறப்பினில் நின்று நாம் ஜெபிப்போம். தேசத்தின் அழிவை தடுத்திடுவோம். தேசத்தின் அழிவை தடுத்திடுவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம் கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். கண்ட
கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். பரமனை அறியாதோர் பல கோடி, அறிவிக்க விரைகிறார் சிலர் கோடி. பரமனை அறியாதோர் பல கோடி, அறிவிக்க விரைகிறார் சிலர் கோடி. விசுவாசியாவரும் இணைந்து, விசுவாசியாவரும் இணைந்து அனைத்து இந்தியரை சீடராக்குவோம், அனைத்து இந்தியரை சீடராக்குவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம், வாஞ்சைப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம், கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். முகம் தேடும் வேளைதனில் என்னகம் உம்மை தரிசிக்கும். முகம் தேடும் வேளைதனில் என்னகம் உம்மை தரிசிக்கும். கதிரவன் எழுமுன் காலை தனில் கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பே, கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பே, கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பே. ஹல்லேலூயா. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பையே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் இரக்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் இரக்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். எந்த நேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 சுராஜனுக்கே அபியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அபியான தேவனுக்கே. உமக்குகந்த தோய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தோய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே அபியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அபியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அபியான தேவனுக்கே. ஆண்டவர் கிருபையாக இந்த 2வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம ஆண்டவரை இந்த கால வேளையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தபடினால கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் நினைவு கூறுகிறார். ஆமென். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறந்து போகவில்லை. அவர் நம்மை கைவிடலை. தம்முடைய உள்ளங்கைகளிலே கர்த்தர் நம்மை வரைந்திருக்கிறார். ஆகவே நாம் சேர்ந்து சில பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். பாடி நாம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்தும். செல்லரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம்.
இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் பயப்படாதே பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாதுகாப்பே ஏழை என்னை கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோ உம் உள்ளங்கையில் உன்னதா எந்த புகலிடமே. வரைந்திருந்தோ உன்னதா எந்த புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா என்னை மறவா இயேசுநாதா. இரு கடங்கள் எல்லாரும் எழுந்திருக்கலாமா? பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கை நின்று எவரும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆண்டோடு கேட்போமா? என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தாவே நீர் எங்களை நடத்துவீராக. எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே தாய் தன் செய்ய மறந்து போனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே நீர் எங்களை மறக்கலை. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சில நினைக்கலாம் கர்த்தர் என்னை மறந்துட்டார், என்னை கைவிட்டுட்டார். இல்லை, அவர் நம்மை மறப்பதே இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவனா இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறோம் ஆமென் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நல்ல வாயில விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக போன மாதத்தை கர்த்தர் நமக்கு நன்மையான மாதமாய் தந்தார். ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்தார். நாம ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நமக்கு பதில் தந்தபடினால உள்ளத்தினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாபாரத்துல, தொழில்ல, படிப்புல, வேலையில, எல்லா பணிகளிலும் கர்த்தர் நம்மோடு கொடுத்த ஊழிய பாதையில, குடும்பத்தின் பாதையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட முறையில் நாம் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர்
ஆசீர்வாதத்தை தந்தபடினால கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. நிச்சயமாகவே யார் நம்மை மறந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை. உன் குடும்பத்தை கர்த்தர் மறக்கல, உங்க பிள்ளைகளை கர்த்தர் மறக்கல, நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் மறக்கல. எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். நிச்சயமாகவே இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக தரம் கர்த்தர் என்னை மறந்தார் என்று அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 14 வசனத்துல, சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சீயோனே என்றால் அது இஸ்ரவேலை குறிக்கிறது. முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தை நேராக நோக்கி, யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. 16 வசனத்துல பார்த்தீங்கன்னா, இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவ பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படலை. ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறார், உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். என் தேவனே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பே என்று சொல்லி சங்கீதத்தில் பார்க்கிறோம். இல்லை, கர்த்தர் உங்களை என்னையும் தம்முடைய உள்ளங்கைகளிலே தேவன் நம்மை வரைந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாய் தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்குண்டு போ கலமாயிருப்பே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பே என் மகனே. உன்னோடு என் மகளே. எல்லாரும் திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. நீங்க போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் வருவார். உடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். கொரோனா பாதையில் செவையாக்குவார். அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தைரியத்தோடு சமாதானத்தோடு ஆண்டோடு இருங்க. கர்த்தரை மறக்கல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அதை மறக்க மாட்டார். நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த 2வது மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த மாதத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக நன்றி. நீர் எங்களை மறக்கவில்லை ஆண்டவரே. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே நம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கிறீர். நீர் எங்களை நடத்துவீர், எங்களை போஷிப்பீர், எங்களை காப்பாற்றுவீர், எங்களை வழிநடத்துவீர், எங்களை தேற்றுவீர், எங்களை ஆதரிப்பீர், எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை மேன்மைப்படுத்துவீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உண்மையே சார்ந்து விசுவாசத்தோடு நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தாங்க. வசனத்திலையும் உபதேசத்திலையும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிறுந்து அதை கை கொண்டு ஆண்டவரே நித்தியமான ஆசீர்வாதங்களை நம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சபையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயங்கள், ஊழியங்கள் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறார்களோ அதில் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தின் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலன் ஆரோக்கியம் தந்து
எல்லா தீங்குக்கும், நாச மோசங்களுக்கும், விக்கனங்களுக்கும், ஆபத்துக்கும், வியாதி பலவீனங்களுக்கும் விலக்கி நீர் காத்துக்கொள்ளுங்க. சரீரத்தில் அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தர் அவளோடு கொண்டு ஆண்டவரே நீர் அவளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விருப்பம் இந்த மாதத்தில் நிறைவேற வேண்டாம், தேவ சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிக நமக்கு உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாட்கள் எவ்வளவு வேகமாக கடந்து செல்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த வருஷத்தை தொடங்கி நாம் இப்போது 2வது மாதத்தின் முதல் நாளில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வேத வசனத்தை நாம் கவனிப்போம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா சாப்டர் 10 verse 6. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். And I will strengthen the house of Judah, and I will save the house of Joseph, and I will bring them again to place them, for I have mercy upon them, and they shall be as though I had not cast them off. For I am the Lord their God, and will hear them. எவ்வளவு அருமையான ஒரு வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த சகரியாவின் புஸ்தகத்தினுடைய பல காரியங்களை நாம் தியானித்தோம் இல்லையா? 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை திரும்ப நீ தியானித்து பார்த்துக்கிறீர்களா? சகரியா என்றால் அதன் அர்த்தம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்ற வசனத்தோடு கூட முன்னாட்களில் கர்த்தர் எவ்விதமாக இருந்தார் என்பதையும், கோபமாக, செவி கொடுக்கவில்லை, கவனிக்க மனதில்லை, அவ்விதமாக கர்த்தருக்கு விரோதமான பல காரியங்கள் நாம் செய்திருந்தோம். 2வது தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13வது வசனம் வரை நாம் கற்றுக்கொண்டோம். விதைப்பு சமாதானம், திராட்சை செடி கனி தரும், பூமி பலனை தரும், வானம் பனியை பொழியும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அதே வேளையில் கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன என்பதை 8, 16, 17 வசனத்தில் உண்மை எதிர்பார்க்கிறார். சத்தியம், நியாய தீர்ப்பு, போய் பேசாதிருக்கணும், அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்ய வேண்டும். இதெல்லாமே நாட்களிலே அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இதுதான் பேஸ், இதுதான் நமக்கு ஆதாரம். தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது, பின்மாறி மழையை பெற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ளே தேவன் தம்முடைய நோக்கத்தை பூரணமாக நிறைவேற்றுவதற்கு செயல்பட தொடங்கி விடுவார். அதன் அடிப்படையில் படிப்படியாக தேவ ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சகரியா 10:6 நாம் பார்க்கிறோம். பலப்படுத்துவேன், ரட்சிப்பேன், திரும்ப நிலைக்க பண்ணுவேன், இறங்கினேன், ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்கள் போல நான் வைப்பேன், நான் அவர்கள் தேவன், அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று எவ்வளோ நேர்த்தியாக காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஆகவே அடிப்படை என்னவென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாகத்தான் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவிக்காக, இல்லாவிட்டால் பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறீர்கள்? ஜெபிக்கிறதல்ல, வேண்டிக் கொள்ளுது என்று சொல்லும்போது ஜெபிக்கிறதை விட இன்னும் கூடுதலாக பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நாம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்பொழுது அவர் மின்னல்களை உண்டாக்கி அவர்களுடைய வயல்வெளியில் பயிருண்டாகும்படி செய்வார். மின்னல்கள் என்று சொல்லும்போது பல ஆசீர்வாதங்கள் இந்த மின்னலில் கிடைக்கிறது. மேகத்தை சிதற பண்ணுகிறவர், தேவ கரத்தில் அந்த மின்னல் அடங்கி இருக்கிறது. தேவ கரத்திலே செயல்பட வேகமாக துரிதமாய் செயல்படுகிறது.
மின்னல் போல் உண்டாகிற எழுப்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருளிலே கூட இந்த மின்னல் அதாவது பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக அது வருகை அறிவிக்கக்கூடிய ஒன்று என்று முன்னமே நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தில் பின்மாறி அபிஷேகத்தினால் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் தமக்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் அங்கே வாசிக்கிறோம், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று இந்த அருமையான வசனம் சொல்கிறது. யூதா யோசேப்பு ரெண்டு பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா இஸ்ரவேலில் தெற்கு ராஜ்யமாகவும் யோசேப்பு வடக்கு ராஜ்யமாகவும் இருக்கிறதாக வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அதாவது இதுக்கு முந்தின அதிகார புஸ்தகத்தில் ஒபதியா 18வது வசனம், யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். பாருங்க, யாக்கோபு வம்சத்தாரும் யோசேப்பு வம்சத்தாரை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். 114வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம் என்று அங்கே வாசிக்கிறோம். படிக்கிற 114 2வது வசனம், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். அப்படி என்றால் யூதா என்றால் துதி, ஆண்டவரை துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது, மகிமைப்படுத்துவது என்றெல்லாம் பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. யூதா என்றால் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு அனுபவம். யூதா பரிசுத்த ஸ்தானம் என்று சொல்லப்படும்போது நாம் வேத வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சேராபீன்கள் அவருக்கு முன்பாக துதித்து கொண்டிருக்கிறார்களே, அதை பார்க்கலும் நம்மை தேவன் துதிப்பதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். பாடுறது வேற, துதிக்கிறது வேற, ஆராதிக்கிறது வேற. ஆகவே துதிப்பது என்று சொல்வது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக எழுந்தருளி செயல்படக்கூடிய வகையில் அவரை துதிக்க மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக தேவ ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக அவரை துதித்து பாடி அதன் மூலமாக விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க, ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க, வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோமே. ஆகவே யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். அவருடைய ஜனம் எப்போதுமே கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. எப்பவும் கர்த்தரை துதிப்பதிலே ஒரு குறைவும் இருக்கவே கூடாது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எப்போதும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அந்த ஸ்தோத்திர பலி என்று சொல்வது உதடுகளின் காலை என்றும் உதடுகளின் கனி என்றும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசேஷித்த துதியை உடைய ஒரு கூட்டம்தான் யூதா கூட்டமாக இருக்கிறது. அதே வேளையில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னே படித்தோமே, யோசேப்பு அக்கினி ஜுவாலை, யாக்கோப்பு அக்கினியாகவும் யோசேப்புடைய வம்சம் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. அக்கினியை விட அது ஜுவாலை தான் அதிக பவர், அதிக வல்லமை உள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் ஜெயம் எடுத்தவன், வெற்றி எடுத்தவன், ஜெயஜீவியம் செய்தவன், கர்த்தர் அவனோடு கூடியிருந்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ரெண்டு வம்சத்தாருக்குமே சேர்ந்து தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், யூதா வம்சத்தாருக்கும் யோசேப்பின் வம்சத்தாருக்குமாக. அதுதான் நாம் பார்க்கிறோம், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து என்று சொல்லி இரண்டு வம்சத்தாரை குறித்தே அவர் பேசுகிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம், சாலமோன் ராஜாவுக்கு பிற்பாடு ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு யூதா ராஜ்யத்திற்கு 2 கோத்திரமும் இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு 10 கோத்திரமாக 12 கோத்திரங்கள் ரெண்டாக பிரிந்ததை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ரெண்டையும் சேர்த்தே இங்கே சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன், யோசேப் வம்சத்தாரை ரட்சிப்பேன் என்று சொல்லி. ஆகவே அவர்களுக்கு மாத்திரமல்ல
நமக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக தந்திருக்கிறார். புறஜாதிகளாகிய நாம் அவருக்கு சொந்த ஜனமாக, அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறபடினால இந்த வாக்குத்தத்தத்தை நாமும் சுதந்திரித்து கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆம். ஆகவே தான் புறஜாதியாருக்காக பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார், யூத ஜனங்களுக்காக பேதுருவை தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டின் காரியம் இது ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்லி நாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதாவது புறஜாதியாரை குறித்த ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர், இந்த ரகசியம் இப்பொழுது முன்னே வெளிப்படவில்லை, இப்பொழுது பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் என்றே சொல்லலாம், ஆவியானவராலே ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 7 ஓமைகளை பேசி கொண்டிருக்கிறார். அதில் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது சீசர் எல்லாரும், ஆண்டவரே ஏன் இப்படி ஓமைகளாக எங்களோடு பேசுகிறீர், இதன் கருத்து என்ன, விளக்கங்கள் என்ன என்று கேட்கும்போது அதை குறித்து அவர் சொல்கிறார், இது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, மற்றவர்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. 13-11 சீசர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு இல்லாவிட்டால் பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்கும் அருளப்பட்டது போல முன்னாட்களில் அருளப்படவில்லை. அப்படி என்றால் இந்த நாட்கள் பின்மாறி காலத்து மழை, பின்மாறி காலத்து மழையினால் உண்டாகிற இந்த ஆசீர்வாதம் 7 விதமான ஆசீர்வாதமாக இங்கே நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. 7 என்றாலே நமக்கு பூரணம் என்பது நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே முதலாவது கர்த்தர் சொல்கிறார், யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி என்கிற அந்த காரியம், ஸ்ட்ரென்தன், நான் உங்களை என்ன செய்வேன், பலப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆம், தேவ ஜனத்துக்கு தேவ பலனை அவர்தான் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்னாகமத்தில் வாசிக்கிறோம், அவருடைய பலன் எப்படிப்பட்டதாம், காண்டாமிருகத்துக்கொத்த யூனிகார்ன் ஸ்ட்ரென்த், காண்டாமிருகத்துக்கொத்த பலன். அவளை எதிர்த்து யாருமே போரிட முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்தியிருந்தார். ஆமேன். அப்படி என்றால் நமக்கு அந்த பலனை தருவாரா? விசுவாசிக்கிறீங்களா? எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆமாம், உங்கள் சந்தோஷம் குறைந்தாவே வியாதி தானாக வந்துடும். மகிழ்ச்சி குறைந்தாவே ரத்தம் சுருங்கி போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10 அப்படித்தான் நான் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளுவார், ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்று சங்கீதம் 29:11 நாம் வாசிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 34:1 நம்ம இப்படி தானே படிக்கிறோம். அப்படி என்றால் நம்ம என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அந்த சிந்தையைத்தான் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். சிந்தையிலே ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த மனது கர்த்தருக்கு முன்பாக இல்லையா, எந்த நேக்கம் உந்த நேக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அந்த ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதய துடிப்பாக. அப்படி என்றால் இதய துடிப்பு சரியில்லை என்றால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் பலனை கொடுப்பது எப்படி என்றால் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. நம்முடைய சந்தோஷத்துக்கு எதிராக, நம்முடைய மகிழ்ச்சிக்கு எதிராக சில காரியங்கள் வரக்கூடும் என்றாலும் திரும்பவும் அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் இன்னும் பலன் குறுகி போயிடுமே. ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. எப்போதும் கர்த்தருக்குள் அந்த மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு புதிய பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் யூதா என்றால் துதி என்று அர்த்தம். யூதா என்றால் துதி. யூதா
வம்சத்தாருக்கு நான் என்ன செய்வேன், அவரை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் இந்த யூதா வம்சத்தாரை போல எப்போதும் கர்த்தரை துதித்து, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். இதை கண்டு கடல் கண்டு விலகி ஓடிட்டான். 114 அதே சங்கீதத்தில் கடல் கண்டு விலகி ஓடினது, யோர்தான் பின்னிட்டு போனது. கடலே நீ விலகி போகிறதுக்கும் படிங்க. கடல் கண்டு விலகி ஓடிற்று. அந்த யூதா வம்சத்தாரை குறித்து அங்கே படிக்கிறோம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும். படித்து பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, அந்த ஆரம்ப காலத்தில் அவர்கள் பிரயாணம் தொடங்கின போது கடல் அவர்களுக்கு எதிராக நின்றது. என்ன செய்வோம் என்று தவித்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அவங்களுக்காக செயல்பட்ட போது கடல் கண்டு விலகி போயிற்று. அவருடைய பிரயாணத்தினுடைய இறுதியிலே, அவங்க வனாந்திர இறுதியிலே, அவங்க கானானுக்குள்ளே போவதற்கு முன்பாக யோர்தானை சந்திக்க வேண்டியிருந்தது. அங்கேயும் யோர்தான் பின்னிட்டு திரும்பினதாக நாம் பார்க்கிறோமே. ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தான் இங்கே நான் வாசிக்கிறேன், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். அந்த யூதாவை வம்சத்தாரை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யோசேப்பின் வம்சத்தாரை ரட்சிப்பேன். அல்லேலூயா. யோசேப்பே தன் வாயில அறிக்கையிடும்போது, உங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்னை இரட்சகனாக அனுப்பினாரே என்று சொல்லுவார். ரட்சிப்பு என்று சொல்வது பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு மாத்திரமல்ல, விடுதலை, சுகம், வெற்றி, பிரசவ நேரங்களில் கூட ரட்சிப்பு என்று தான் வேதம் சொல்கிறது. சரீர சுகம் ரட்சிப்பாக இருக்கிறது. ஆகவே யோசேப்பு வம்சத்தாருக்கு நான் எப்படி இருப்பேன், அவங்களை பாதுகாப்பேன், அவளை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சரீரத்துக்கும் அவர் இரட்சகராக இருக்கிறார் இல்லையா? எபேசியர் 5:23 நினைக்கிறேன். நம்முடைய சரீரத்துக்கும் அவரே இரட்சகர். எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். அதைத்தான் யாக்கோபு சொல்லும்போது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே யோசேப்பு வம்சத்தாரை அவர் என்ன செய்கிறாராம், ரட்சிக்கிறார். ஜெயம் எடுக்கிற ஒரு கூட்டம், ஜெய ஜீவியம் செய்கிற ஒரு கூட்டம், கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் யோசேப்புக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படி என்றால் என்னென்ன காரியங்களை அவர் இழந்து போனார்களோ, எதில் தவறி இருக்கிறார்களோ, எது கிடைக்கவில்லையோ, எது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவில்லையோ, அதை திரும்பவும் என்ன செய்கிறார், நிலைக்க பண்ணுகிறார். அதை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்தில் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாபிலோனின் மூலமாக, நேபுகாத் நேச்சர் மூலமாக 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறார், அந்த சிறையிருப்பை மாற்றுவேன். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் சகரியா 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதெல்லாம் இந்த சகரியாவின் மூலமாக கர்த்தருடைய ஜனங்களை நிலைப்படுத்த, உறுதிப்படுத்த, திரும்பவும் அவங்களை புதுப்பிக்கக்கூடிய அருமையான தீர்க்கதரிசன வசனமாக இருக்கிறது. மூன்றாவது, திரும்ப நிலைக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். சிறையிருப்பு நாட்களை, அடிமைத்தனத்தின் நிலைமையை மாற்றி நம்பிக்கை உள்ள ஒரு இடத்துக்கு திரும்பவும் கொண்டு வந்து நிலைப்படுத்துகிறார். ஆமேன். அல்லேலூயா. அடுத்ததாக, நான் அவர்களுக்கு இறங்கினேன், இறங்குவேன். அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தேவன் மனதுருக்கம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் இரக்கம் செய்யாதிருந்தால் ரட்சிப்பே நமக்கு கிடைத்திருக்காது. இந்த நிலைமையில் நாம் இருந்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு காலைதோறும் உடைய கிருபையில் புதிதாக இருக்கிறது. காலைதோறும் ஒரு தேவன் நம்ம விசாரிக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு
முடிவே இல்லை. முடிவே இல்லாத இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள் என்று நாம் பாடல் பாடுகிறோம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். நாம் பாடினது போல தாய் தன் பிள்ளைக்கு இறங்காவிட்டாலும் மறந்து போனாலும், தகப்பன் தன் பிள்ளையை மறந்து போனாலும், ஆண்டவர் நம்மேல் இரக்கமுள்ளவராக இருந்து நம்மை தூக்கி தகப்பனை போல தூக்கி சுமக்கிறவர், தாயை போல நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர், நல்ல மெய்ப்பனாக ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறவராக நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, எவன் மேல் நான் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல். எவ்வளோ பாக்கியசாலிகள் பாருங்கள், நம்ம மேல் அவர் இரக்கமாக இருந்திருக்கிறாரு, என் மேலே இரக்கமாக இருந்திருக்காரே என்று நான் தியானிக்கும் போது எவ்வளோ வேணும் தகுதி இல்லாத எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று துதியாமல் இருக்க முடியுமா? முடியுமா? ஆமேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மேல் அவர் இரக்கமாக இருந்ததுனால தான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கூடிய தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். நான்காவது, நான் அவர்களுக்கு இறங்குவேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, தாயை போல இரக்கங்களை நம்மை பாராட்டி இம்மட்டும் நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் எப்போதும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்தது, தள்ளிவிடப்படாத நிலைமை. அப்படி தானே? தள்ளிவிடப்படாத அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களை போல் கைவிடவே மாட்டேன் என்று அர்த்தத்தில் தான் அங்கே சொல்கிறார். நான் என்ன செய்வேன்? தள்ளிவிடப்படாதவர்களை போல அவங்க என்னோடு கூட இருப்பாங்க என்று சொல்லி. நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். எவ்வளவுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து பின்வாங்கி அவருக்கு விரோதமாக பல காரியங்களை செய்திருந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய ஜனத்தை என்ன செய்யவில்லை? கைவிடவே இல்லை. கைவிடாத தேவன், கருணையின் சிகரமுள்ள அவர். ஆகவேதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது? யூதா வம்சத்தாருக்கும் யோசேப்பு வம்சத்தாருக்கும். இந்த வம்சத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பின்மாறி காலத்து மழையின் உன்னுடைய அபிஷேகத்தினால அவர் சொந்த ஜனமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு நிறைவாக தருகிறார். பலப்படுத்துவேன், ரட்சிப்பேன், திரும்ப நிலை பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இறங்குவேன், தள்ளிவிடப்படாத ஒரு நிலைமையில் கைவிடாத தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடுத்து, நான் அவர்கள் வேற என்ன வேணும்? அவர் நம்முடைய ஆண்டவராக தேவனாக இருக்கிறார். அவர் இருக்கும்போது நம்ம ஹீரோவாக தான் இருப்போம். ஆமேன். அவர் இல்லாவிட்டால் ஜீரோவாக இருப்போம். ஆகவே பிரியமானவர்களே, நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதமெல்லாம் அவர் நமக்கு தேவனாக இருக்க போகிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவரே நமக்கு தேவனாக இருக்க போகிறார். அதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் அவர் என்னுடைய நேசர், நான் அவருடைய பிரியமானவள் என்று சொல்லி உன்னத பாட்டில் உரிமையோடு சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் நம்முடைய நேசராக, ஆத்ம மணவாளனாக, நாயகராக, பரிகாரியாக, எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று கடைசியாக ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செவி கொடுப்பேன். அப்படி என்றால் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், ஜபத்திற்கு உடனடியாக அந்த ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையை சொல்லி கேட்கிறவர். அவர் செவி சாய்க்காமல் இருக்கிறதில்ல. அவர் நம்முடைய ஜபங்களுக்கும் நம்முடைய எல்லா தேவைகளுக்குமாக கர்த்தர் நான் அவளுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே தைரியம். என்ன சொல்லப்பட்டிருக்கிற வேதம்? நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு பிரிய தேவனுடைய சித்த நாம் எதையாயிலும் நாம் அவரிடத்தில் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே 1 யோவான் 5:14. ஆகவே நாம் எதையாயிலும் கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது தான் நமக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரே தைரியம். ஆமேன். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கடைசியாக இந்த அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லாம் டோட்டலாக சொல்லிட்டார். டோட்டலாக சொல்கிறார். And I will strengthen them in the Lord and they shall walk up and down in his name, say the Lord.
எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நடந்து கொள்வார்கள். ஆமேன். யூதா வம்சத்தாருக்கும் யோசேப்பு வம்சத்தாருக்கும் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இந்த கடைசி காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய நமக்கும் கொடுக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார், ரட்சிக்கிறார், திரும்ப நிலைக்க பண்ணுகிறார். நமக்காக இரக்கம் செய்கிறவர், தள்ளிவிடப்படாத நிலைமையிலே கொண்டு நம்மை நடத்துகிறவர். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நமக்கு செவி கொடுக்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். உண்மைதானா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 மான்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 மான்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். சரண் ஜெபிங்க. பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த புது மாதத்தின் காலை வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கை கொண்டு அதன்படி நடக்க ஆண்டவரே நாங்கள் வேதன்படி நடக்கும்போது ஆண்டவரே நீர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் எங்களுடைய தேவனாய் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரும் கர்த்தாவே வெறுமையாய் திரும்பி போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து செல்ல தேவனே கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.